ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம்லி மாம் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே சந்தோஷமான ஒரு விஷயத்தை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அது என்னன்னு கெஸ் பண்ணிகிட்டே இருங்க. அதுக்கு முன்னாடி அன்றைக்கி நாள் எப்படி போச்சுன்றதை சின்ன சின்ன கிளிம்ஸாக எடுத்து வச்சுருக்கேன். அதை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் ஏதாவது இன்ஃபர்மேட்டிவாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அது டவுட் தான். ஏன்னா நான் எந்த ஒரு டிப்ஸோ இல்லைனா குக்கிங் டிப்ஸ் அந்த மாதிரி எதுவுமே கொடுக்க போகிறதில்ல. ஜஸ்ட் அன்றைக்கி நாள் எப்படி போச்சு அப்படின்றத சின்ன சின்ன வீடியோஸாக எடுத்து வச்சுருக்கேன். அதை உங்களுக்கு பார்க்கும்போது கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வீடியோ ரிலாக்ஸிங்காக இருக்குது அந்த மாதிரி போடுங்க அப்படி தான் கேட்குறீங்க. அதோடு சேர்ந்து குக்கிங்கும் எதிர்பார்க்குறீங்க, புரியுது. பட் அந்தளவுக்கு நான் இதை இழுத்துட்டு போக விரும்பலை. ஜஸ்ட் சும்மா அன்றைக்கி நாள் எப்படி போச்சு அப்படின்றத உங்களுக்கு காமிச்சிட்டு அந்த முக்கியமான சந்தோஷம் தரக்கூடிய விஷயம் என்ன, எதை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன் அப்படின்றத மட்டும் லாஸ்ட்டாக இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்குமே அது ரொம்ப சந்தோஷமான விஷயமாக தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நான் காலையிலேருந்தே ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். காலையில் பார்த்திங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எனக்கு கிழங்கும் இந்த டீயும் தான். கொஞ்சம் ஃபில்லிங்காக தான் இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் நேரம் உள்ளே கிழங்குலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் உள்ளே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. அதனால் நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளியில் போயிட்டு உட்காந்து ரிலாக்ஸாக டீ குடிச்சிட்டு அப்படியே மொபைல்லாம் பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ்லாம் படிச்சுட்டு ரிப்ளை பண்ணிவிட்டு இப்படி இருந்தேன். கொஞ்சம் அன்றைக்கி டே அப்படி தான் போகும். எனக்கு எப்பயுமே டே பார்த்திங்கன்னா எழுந்ததுமே எனக்குன்னு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அப்போ தான் அன்றைக்கி நாள் ஃபுல்லாக எனக்கு ரிலாக்ஸிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். முக்கியமாக தம்பி அம்மா வீட்டில் இருந்தான். அதனால் எனக்கு இன்னுமே டைம் அதிகமாக தான் இருந்துச்சு. காலையில் கொஞ்சம் ரிலாக்ஸாக எழுந்து எனக்கான டைம் ஒதுக்கி அந்த மாதிரிலாம் போகும்போது ரொம்பவே ஜாலியாக இருக்கும். அடுத்த வேலை செய்கிறதுக்கு மைண்ட் ரிலாக்ஸிங்காக இருக்கும். எழுந்ததுமே பரபரப்பாக என்னால் வேலை செய்ய முடியாது. எனக்குன்னு கொஞ்சம் டைம் ஒதுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நான் வேலையை ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ அப்படி தான் போச்சு. அடுத்தது இது பார்த்திங்கன்னா நைட்டே தம்பி நல்லா விளையாடிட்டு டாய்ஸ் எல்லாம் அங்கங்கே போட்டு வச்சுட்டு போயிட்டான். அதனால் எனக்கு கிச்சன்லேயே அதிகமாக வேலை இருந்துச்சு. பாத்திரம் விளக்குறது, கிச்சன் க்ளீன் பண்ணுறது அப்படியே போயிடுச்சு. அதனால் அந்த டயர்ட்னஸ்னால என்னால் ஹாலை க்ளீன் பண்ண முடியல. காலையில் எழுந்து டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் ஒரு வேலையாக ஆரம்பித்தேன். ஸோ அப்படி ஃபஸ்ட்டு வேலை பார்த்திங்கன்னா இந்த டாய்ஸ் எல்லாம் முதல்ல எடுத்து வச்சுட்டு ஹாலை முதல்ல பெருக்கி கூட்டணும். அதுதான் ஃபஸ்ட்டு வேலையாக இருந்தது எனக்கு. ஏன்னா கிச்சனில் நமக்கு அந்தளவுக்கு வேலை இல்லை. டீ போட்டு குடித்தோம். அதுக்கப்புறம் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டோ இல்லைனா லஞ்ச் ரெடி பண்ண வேண்டியது தான். பிரேக்ஃபாஸ்ட்டு கூட நான் பார்த்திங்கன்னா எனக்கு நான் சாப்பிட்டுட்டேன். அஷத்தப்பா லேட்டாக தான் எழுந்திருப்பார். ஏன்னா அவர் நைட் ஷிஃப்ட் பண்ணுறதுனால அவருக்கு கரெக்டாக ஒரு 3 மணி இல்லை 2:30 மணி அந்த மாதிரி டைமுக்கு தான் எழுந்திருப்பார். அதனால் எனக்கு ஒரு சில நாள் இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் செய்கிற வேலை இருக்காது. அதனால் ஸ்ட்ரெயிட்டாக நான் லஞ்சை ரெடி பண்ணிவிடுவேன். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஒரு வேலையாக பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் அஷத்தப்பாவும் எழுந்துட்டாங்க. அன்றைக்கி லஞ்ச் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு பட்டாணி போட்டு குருமா வச்சுருந்தேன். கூடவே கீ ரைஸ் பண்ணியிருந்தேன். கீ ரைஸ் ஆல்ரெடி நம்மளோட சேனலில் போட்டிருக்கேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்னொரு பக்கம் அஷத்தப்பா எழுந்துட்டாரே, என்ன பண்ணுறாரு போய் பார்க்கலான்னு ரூமுக்கு போயிருந்தேன். அவர் அங்கே உட்காந்து டிராக்டரு அப்புறம் தம்பிக்கு பிடிச்ச அந்த வண்டிலாம் வரைஞ்சிட்டு இருந்தாங்க. தவாப்பாவுக்குள்ளே இப்படி ஒரு திறமையா அப்படின்னு ஆயிடுச்சு. அஷத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டரு ஜேசிபிலாம் பிடிக்குன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா, நான் சொல்லியிருப்பேன். அதனால் அவருக்கு தம்பி வர்றதுக்குள்ளே சர்ப்ரைஸாக இதெல்லாம் வரைஞ்சி வச்சா அவருக்கு காமிச்சா ஹாப்பியாக இருப்பான் அப்படின்றதுனால எழுந்துட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அவர் வரைய ஆரம்பிச்சிட்டாரு. போயிட்டு சரி சாப்பிட வாங்கன்னு சொல்லி கூப்பிடலான்னு போனேன். அப்போ தான் இந்த மாதிரி வரைஞ்சிட்டு இருந்தார். சரி நான் வரைஞ்சதை வீடியோ எடுத்து காமி, எல்லாருக்கும் காமி, என்ன சொல்கிறாங்க பார்ப்போன்னு சொன்னாங்க. அதனால் சரி அவர் ஆசையாக கெடுப்பான்னு சொல்லிவிட்டு அந்த வரைஞ்சதெல்லாம் உங்களுக்காக காமிக்கலாமேன்ட்டு நான் ஒரு கிளிப்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். 2 பிக்சர் தான் வரைஞ்சி வச்சுருக்காரு. ஒன்று பார்த்திங்கன்னா ஜேசிபி, அப்புறம் இன்னொன்று டிராக்டரு. இதுதான் ஃபஸ்ட்டு வரைஞ்ச பிக்சர், எப்பயோ வரைஞ்சது. அதையும் சேர்த்து வச்சு காமிக்க சொல்லியிருந்தாங்க. நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் மறுபடியும் டிராக்டர் வரைஞ்சிருந்தாங்க. ஸோ டிராக்டர் பார்த்திங்கன்னா அஷத்தே தொட விட மாட்டுறாரு. இவர் வரைஞ்சதே பார்த்திங்கன்னா அஷத்துக்காக தான். ஆனால் அவனையே தொட விட மாட்டுறாரு. ஏன்னா கிழிச்சிடணும்னு பயமாக இருக்குது போல். அதனால் அதை எடுத்து ஷெல்ஃப் மேலே நல்லா ஷோகேஸ் மாதிரி வச்சுட்டாரு. தூக்கி ஹைட்டாக வச்சுட்டாரு. இவரோட கைவண்ணம் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவர்
அவர் வந்து உங்களுடைய கமெண்ட்டெல்லாம் படித்து பார்த்து கொஞ்சம் ஹாப்பி ஆகிடுவாங்க. ஸோ அதுக்காக தான். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா லஞ்ச் ரெடி பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் டயர்டாக இருந்தது. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா லெமனில் கொஞ்சமாக தேன் கலந்து நான் வந்து ஹாட் வாட்டரில் குடிக்கிறேன். இது எப்பயுமே நான் வந்து குடிக்கிறது தான். இந்த மாதிரி கொஞ்சம் டவுன் ஆகிற டைமில் இல்லைனா போர் அடிக்குது, ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது இந்த மாதிரி லெமன் ஜூஸ் குடிப்பேன். அப்புறம் அஸ்வத்தப்பா வந்து குளிச்சுட்டு கொஞ்சம் ப்ரஷ் பண்ணிவிட்டு வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து லஞ்சு நாங்கள் 2 பேருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு குட்டி தூங்கிட்டு சாயந்தரம் அஸ்வத் வரதுக்குள்ளே அவனுக்காக கொஞ்சம் தீனி வச்சு கொழுக்கட்டை பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். அவனுக்கு வந்து தீனி வச்சு கொழுக்கட்டைன்னா அவ்வளோ பிடிக்காது, பட் அது கொஞ்சம் ஹெல்தி இல்லையா, ஒன்று சாப்பிட்டா கூட போதும் அப்படின்றதுனால. பட் எனக்கும் அஸ்வத்தப்பாவுக்கும் ரொம்பவே பிடிக்கும். அதனால் நான் வந்து கொஞ்சம் அந்த சனிக்கிழமை வந்து பெருமாளுக்கு படைச்சோம் இல்லையா, அப்போ நான் வந்து கொஞ்சம் தீனி வந்து கொஞ்சம் மீந்து போச்சு. அதை நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். ஸோ அதை வச்சு நம்ம இன்றைக்கி ஏதாவது கொஞ்சம் தீனி வச்சு கொழுக்கட்டை மீதி பண்ணிடலாம் அப்படின்றதுனால தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். ஆல்ரெடி நான் வந்து நான் எப்படி பண்ணுவேன் இல்லைனா என்னோடய மாமியார் எப்படி பண்ணுவாங்க 2 ஸ்டைலுமே நான் வந்து தீனி வச்சு கொழுக்கட்டை ரெசிபி போட்டிருக்கேன். அதோட லிங்க் நான் வந்து கிடைச்சா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் ஃபுல்லாக டீட்டெயிலெல்லாம் காமிக்கல, ஜஸ்ட் நான் ஸ்டஃபிங் ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் எப்பயும் போல் நம்ம வந்து அந்த கொழுக்கட்டை மாவு ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆவியில் வேக வச்சு எடுத்துட வேண்டியது தான். இப்போ வந்து நம்மளுடைய கொழுக்கட்டையும் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அப்படியே தொட்டாலே நல்லா வந்து சாஃப்டாக இருக்குது, அமுங்குது. அந்த மாதிரி இருக்கணும். ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்தாலே போதும். மீதி இருக்கிற எல்லா மாவையும் இந்த மாதிரி நான் சுட்டு எடுத்துக்கிட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த சந்தோஷமான விஷயம் என்னன்றதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். போன வாரம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சில்வர் ப்ளே பட்டன் கிடச்சிருக்கு. அதாவது நம்மளுடைய மெயின் சேனலான ஹோம்லி பிரின்சஸ் சேனல் இருக்குது இல்லையா, அந்த சேனலுக்கு தான் வந்து சில்வர் ப்ளே பட்டன் கிடச்சிருந்தது. அஸ்வத்தப்பா தான் வந்து அன்பாக்ஸ் பண்ணார். எனக்கு ரொம்பவே ஜாலியாக இருந்தது. என்னை விட நிறைய சிஸ்டர் தான் வந்து உங்களுக்கு வந்து சில்வர் ப்ளே பட்டன் கிடச்சிருச்சுன்னா நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக வந்து ஒரு டெடிகேட்டடாக வீடியோ போடணும், சில்வர் ப்ளே பட்டன் பற்றி நான் போடணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் எனக்கு ஆர்வம் தாங்கலைன்றதுனால அதை அன்பாக்ஸ் பண்ணும்போதே வந்து நம்ம சொல்லிடலாங்க, சீக்கிரமாக நம்ம சொல்லிடலாம், அவங்களும் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்கள்ல அப்படின்ட்டு உங்களுக்கு நான் வந்து முதல்ல சொல்லிட்டேன். நான் இதை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயில்டாக நான் சொல்கிறேன். இப்போதைக்கு இதுதான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். நமக்கு வந்து சில்வர் ப்ளே பட்டன் கிடச்சிருக்கு அந்த சேனலுக்கு. ஸோ உங்களோட சப்போர்ட் இல்லாமல் இது எனக்கு கிடச்சிருக்காது. முக்கியமாக அதை விட எனக்கு இந்த ஹோம்லி மாம் சேனலில் தான் நிறைய சப்போர்ட் இருக்குது. கம்மியான சப்ஸ்கிரைபராக இருந்தாலும் நிறைய பேர் வந்து பாசிட்டிவாக தான் பேசுகிறீங்க, நிறைய வந்து மோட்டிவேட் பண்ணுற மாதிரி தான் பேசுகிறீங்க. அதனால் எனக்கு அந்த சேனல் எனக்கு பிடிச்சிருக்கு. இருந்தாலும் எனக்கு இந்த ஹோம்லி மாம் சேனலில் இருக்கிற சப்ஸ்கிரைபரோட அந்த லவ் எல்லாம் பார்க்கும்போது இன்னுமே ஹாப்பியாக இருக்குது. ஸோ இந்த விஷயத்தை தான் உங்களோட நான் ஷேர் பண்ணணும்னு ஒரு ஆர்வமாக இருந்தேன், சொல்லிட்டேன். ஸோ ரொம்பவே ஹாப்பி. உங்ககிட்ட சொன்னதில் இன்னும் ஹாப்பி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog இதோட நான் முடிச்சுக்கிறேன். உங்களை வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.